அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். பக்தி கடலில் மருதமடு 13 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடந்தேறிய ஆவணி திருவிழா. சிறப்பு செய்தி தொகுப்பு அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் தளம் மற்றும் பார்த்திபன் தீபன் முகநூல் FB பக்கம். மன்னார் நிருபர். ஆகஸ்ட் 15, 2026 வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா பெருவிழா இன்று ஆகஸ்ட் 15, 2026 சனிக்கிழமை காலை 6:15 மணிக்கு மிக விமரிசையாகவும் பக்தி பெருக்குடனும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் உலகெங்கிலும் இருந்தும் வருகை தந்த சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமான கத்தோலிக்க மற்றும் பிற சமய பக்தர்கள் பங்கேற்க மடு திருத்தல வளாகமே மக்கள் கடலாக காட்சியளித்தது. கூட்டு திருப்பலியும் உயர்மறை மாவட்ட ஆயர்களின் ஆசியும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருவிழா கூட்டு திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை மற்றும் கொழும்பு பேராயர் அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் தலைமையில் இனிதே நடைபெற்றது. இவர்களுடன் இணைந்து பதுளை மறைமாவட்ட ஆயர் யூட் நிஷாந்த சில்வா ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, அனுராதபுரம் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் நோபட் அன்றாடி ஆண்டகை ஆகியோர் கூட்டு திருப்பலியை ஒப்புக்கொடுத்து பக்தர்களுக்கு இறையாசியை வழங்கினர். சொரூப பவனியும் முக்கிய விருந்தினர்களின் பங்கேற்பும் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு மடு அன்னையின் திருச்சொரூப பவனி இடம்பெற்றது. பவனியின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூப்பிய கரங்களோடு ஆவே மரியா கீதங்களை பாடி அன்னையின் ஆசியை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாகவும் மத தலைவர்களாகவும் மடு திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை SJ பெப்பி சோசை அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை P கிறிஸ்து நேசரத்தினம் அடிகளார், அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றிய தலைவர் மற்றும் சர்வதேச இசைக்கல்லூரி பயிற்சி மைய இலங்கை தூதுவர் அதிவணக்கத்திற்குரிய பிதா அருட்கலாநிதி S சந்துரு பெர்னாண்டோ, பாலஸ்தீன அரசின் இலங்கைக்கான தூதுவர் இஹாப் ஐயம் கலீல் மற்றும் திரளான அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முப்படை மற்றும் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு கடந்த ஆண்டுகளை விட இவ்வாண்டு பக்தர்களின் வருகை கணிசமாக அதிகரித்திருந்ததால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. இலங்கை இராணுவம், இலங்கை போலீஸ், விசேட அதிரடிப்படை STF, இலங்கை கடற்படை ஆகிய முப்படையினரும் போலீசாரும் இணைந்து திருத்தல வளாகத்தை சுற்றியும் அணுகு பாதைகளிலும் பலத்த பாதுகாப்பை வழங்கியிருந்தனர். பக்தர்களின் போக்குவரத்து, குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் அனைத்தும் தங்குதடையின்றி கிடைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மருதமடு அன்னையின் அருள் வேண்டி திரண்ட பக்தர்களின் பக்தி பெருக்கையும் திருவிழா நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். யூடியூப் சேனல் அடங்காப்பற்று தமிழன், ஃபேஸ்புக் பேஜ் பார்த்திபன் தீபன்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பௌதாரலிங்கே சரணேகி அபரிசாயாஞாகலமன அரியனி பௌதாரலிங்கே சரணேகி அபரிசா பாவிகளின் அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளின் அடைக்கலமே மரியனி ஜலங்காரியானங்கே மாதாவே நீ அது வேண்டிக் கொள்ளும். சமாதானே ராஜேஸ்வரியே அப்படித்தான் பௌதாரலிங்கே சரணேகி சமாதானே ராஜேஸ்வரியே அப்படித்தான்